ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூத்தொட்டி வச்சாச்சுங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொய்க்குன்னு செட் பண்ணுறது. ஸோ கொய் பீஸ் வைக்கிறதுக்கு இந்த தொட்டி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டுக்குள்ளே தண்ணி கட்டுவோம்ல. ஸோ இது ஆக்சுவலாக சிமெண்ட் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மீனுக்கு ரொம்ப நல்லது. கொய்யுங்கிறப்ப பானில் விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை செட் பண்ணியிருக்கோம். ஸோ கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன டெக்கரேஷன் பண்ண முடியுமோ, என்னென்ன அதுக்கு உண்டான அது வந்து பார்த்திங்கன்னா பொருளை கொடுக்கணும் அந்தளவுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். தொடர்ந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. அதுபோல் நம்மளோட ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஈரோடு ஐடிஐ ஸ்டாப். அதாவது ஐடி வந்து பார்த்திங்கன்னா சென்னிமலை போகிற ரோட்டில் ஐடிஐ ஸ்டாப் இருக்கும். அந்த ஆர்ச் இருக்கும், 2வது ஆர்ச் மகாராஜர் போகிற முன்னாடி. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜிஎல் அக்கேரும் போர்டே இருக்கும் முன்னாடி. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஷாப் அங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. அது போக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் நாங்கள் எதிர்பார்க்காததுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மக்களோட ஆதரவுங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. பட் என்னென்னா ஈரோட்டு மக்களை யாராவது வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம ஷாப்பு ஜஸ்ட் விசிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கெங்கேயா இருந்து வெளியூரில் வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஈரோட்டு மக்கள், ஸோ நாங்கள் ஈரோடுக்குங்க, ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஈரோட்லேயே எனக்கு மேஜராக வந்து தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு இருந்ததுன்னா ப்ரோ இப்போ தான் ப்ரோ உங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோவில். பட் நான் சொல்லணுன்ட்டே இல்லை, எங்கெங்கேயோ இருக்குங்க. ஏன்னா மதுரையிலேருந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாருங்க ப்ரோ இது மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து திருப்பூருங்க ப்ரோ, ஏன்னா இங்கே வந்தாருங்க ப்ரோ, இங்கே சொன்னாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி சொல்லி வரீங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஷாப்பில் பெஸ்ட்டாக கொடுக்க பார்க்குறோம். அதே மாதிரி இந்த லைனுங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிரச்சனைன்ட்டு என்ன வருதுன்னா, இது பிஸ்னஸ்னாவே பிரச்சனை இருக்கும், நல்லதும் கெட்டது இருக்கும். இந்த லைனில் கெட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஃபிஷ் லைன் இல்லைங்க. எப்படின்மே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் மேஜர். தயவு செஞ்சு போர் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் வைக்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். நீங்கள் எந்த தண்ணி வேணாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆற்று தண்ணி சாருக்கு செட் ஆகிடுச்சு, இந்த மீன் செட் ஆகலை அப்படின்பாங்க. அதெல்லாம் அப்படி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு போர் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப மீனுக்கு நல்லது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எடுத்த உடனே பேசிக் வெரைட்டிலேருந்து எக்ஸாட்டிக் போங்க. தயவு செஞ்சு ஒரு அம்பிள் ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். ஏன்னா பேசிக் வெரைட்டிலேருந்து போனீங்கன்னா தான் காசு கம்மியிலேருந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. எடுத்த உடனே எக்ஸாக்ட் ட்ரை பண்ணிங்கன்னா ரிஸ்க் அதிகமாகிடும். உங்களுக்கு இந்த ஹாபியை விட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ தயவு செஞ்சு சின்ன லெவல்லேருந்து போங்க. எடுத்த உடனே இந்த கோல்டு ஃபிஷ் மட்டும் தயவு செஞ்சு வாங்காதீங்க. கோல்டு ஃபிஷ்லேருந்து போகாது. ஏன்னா எடுத்த உடனே எல்லாரும் வாங்குற ஃபிஷ் இந்த கோல்டு ஃபிஷ் தான். அந்த கோல்டு ஃபிஷ் வாங்கினா டக்குன்னு செத்து போயிடும். ஓகேங்களா? மற்ற மீன்லேருந்து வாங்க. நான் அந்த கடைக்காரனா வந்துட்டு நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் சொல்கிறேன். இல்லை ப்ரோ குட்டி போகிற மாதிரினா அந்த பிளாட்டி ஸ்வாட்டைலு ஸோ இது மாதிரிலாம் வாங்கி புதுசாக வாங்கும்போது சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கும்போது சப்போர்ட் வந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த மீனுக்கு போக முடியும். ஸோ அதனால் தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் தான் இருக்குது. என்னால் முடிஞ்சளவுக்கு